ஸோ இன்றைக்கி வந்து திருவோணம். மலையாளத்தில் வந்து கொல்லம் வருஷங்கிறது ஒரு தமிழ் வருஷம் மாதிரி இது இங்கே வந்து கொல்லம் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லம் வருஷத்தில் 12 மாதம், 12 மாதத்துக்கு வந்து 12 ராசியோட பேர் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாதம் வந்து சிம்ம ராசிக்கு உண்டானது, அது சிங்க மாதம், சிங்கம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதத்தில் 29வது நாள் தான் திருவோணம். ஸோ இன்றைக்கி வந்து மாவலி மகாராஜா வந்து பூமியிலேருந்து அவங்க மக்களை வந்து பார்க்குறதுக்காக இங்கே வருவார். அதனால் இந்த கோலம் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்கரித்து இதுக்கு வந்து அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக இது மாதிரி செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து சதய சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓணம் ஃபங்க்ஷனுக்காக சத்யா சாப்பாடு. இது வந்து நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்ததுனால எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம கேரளாவில் வந்து ஆயூரில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் போனோம். நம்ம வந்து சத்யா சாப்பாடு வாங்குகிற இடம், அது ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல். அங்கே போய் நம்ம இப்போ வாங்குறதுக்காக போகிறோம். நம்மளோட யார் இருக்காங்கன்னா, நம்மளோட சீஃப் டிரைவர் வந்து இருக்காங்க. இவங்க இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் டிரைவர், லூஸ் கண்ட்ரோல் இல்லைப்பா, இது வந்து அவரோட தமையனார் இங்கே இருக்கார், நம்ம டிரைவரோட. இது வந்து நம்ம டிரைவரோட தாயார் வந்து இருக்காங்க. டிராஃபிக் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஹெவி டிராஃபிக், மூவிங் டிராஃபிக். ஸோ இப்போ நம்ம டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்துட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சடனாக அவர் திரும்புகிறாரு. இந்த மாதிரியான இதில் தான் நம்மளுக்கு வந்து அதிக ஆக்சிடெண்ட் ஆகுது. நம்ம கரெக்டாக போனாலும் நம்மளுக்கு எது அப்படியே வரவங்க அந்த மாதிரி வர்றதில்லை. நம்ம ஓய்வெடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இங்கே தான் நம்ம ஓய்வெடுக்க போகிறோம். இதாங்க நம்ம ரெஸ்ட் எடுத்த ஹோட்டல். பத்து பலகாரமும் 3 டீயும் முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு டீ, உளுந்த வடை, அதோட ஒரு பாட்டு. நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. ஆனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகணும். இனிமேல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 5 நிமிஷம் ட்ராவலே நம்ம ரொம்ப ஓவராக டயர்ட் ஆகிட்டோம். இன்னும் அடுத்த 5 நிமிஷம் தான், எவ்வளோ டயர்ட் ஆகணும்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து ரெஸ்ட் எடுத்த பின்னாடி ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரைட் சைடு அந்த மேகத்துக்கு கீழே வந்து தெரிகிறதா ஜடாயு பாறை. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து சடையமங்கலம்ங்கிற ஏரியா. இப்போ கிளியராக இருக்கும் பாருங்க. ஸோ இங்கே தாங்க இந்த ஜடாயு பாறைன்னு இருக்குது. உலகத்தோட மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட சிற்பம். இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு. 2 லாங்குவேஜில் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் லிங்க் இருக்குது, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி லிங்க் இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ஹோட்டலுக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட இன்னைக்கு சதய ஃபுட்டு. வாங்க போகிறோம்.
கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பயணம் வந்து எப்படி இருக்குங்கிறத வீட்டுக்கு போய் பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்டு இருக்குது, என்னென்ன பார்சல் கொடுத்துருக்காங்க, பார்சலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறது. இந்த மகாபலிக்கு கோவம் வந்துடுச்சு. மகாபலி ஒன்று இருக்குல்ல, இந்த மகாபலியை இந்த ரெட்டு பூ ஆனால் இன்றைக்கி பறிக்க வேணாம். அடுத்தவங்க வீட்டில் போய் பூ பறிக்கிறது அவங்க எப்படி நினச்சிப்பாங்கன்னு தெரியல. நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த வெரைட்டிஸ் தான். இது மொத்தம் 25 வெரைட்டிஸ் இருக்குது இதில். நான் ரூமுக்கு ஒரு டப்பா போயிடுச்சு. உனக்கு பார்த்து இல்லையாப்பா?